இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, அடுத்த பிளான் என்ன நடக்க போகுது, ட்ரீம் மேக்கர் ரிட்டன் வந்து அட்டாக் பண்ணதுனால ஜேஇசோவை அட்டாக் பண்ணது யார் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த ஸ்டோரி லைன் எப்படி போக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் சிஎம் கூட ஒரு ஃபீடு போக போகிறாரு. ட்ரீம் மேக்கர் யார் அட்டாக் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பிளட் லைன் ஓஜி பிளட் லைன் ரோமன் ரிங்ஸ் டீமோட ஒன் ஆஃப் த மெம்பர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ராவில் கூட அவர் ஓஜி டிஷர்ட் தான் போட்டு வந்தார், ஓஜி பிளட் லைன் டிஷர்ட் தான் போட்டு வந்தார். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் இன்னமும் பிளட் லைனில் தான் இருக்கார், ரோமன் ரிங்ஸ் டீமில் தான் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம சர்வீஸ் சீரீஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தோமோ அதுதான் இப்போ பிளானாக கொண்டு வந்திருக்காங்க WWE. பிளட் லைன் டீம்ல தான் சேர போறார் ட்ரீம் மேக்கர். அதுக்காக தான் பிளட் லைன் ஓஜி பிளட் லைன் மெம்பரான பிளட் லைனுக்கு ஆப்போனண்டா இருக்கிற ஓஜி பிளட் லைன் மெம்பரான செமி ஜெயினை அட்டாக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் வச்சு ஜேஇசோவையும் ட்ரீம் மேக்கரை அட்டாக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓஜி பிளட்லைனுக்கு சப்போர்ட் பண்ணுற சிஎம் பங்கி செத் ரோலின்ஸ்க்கு பிடிக்கல. அதனால் செத் ரோலின்ஸும் ட்ரீம் மேக்கரையும் சேர்ந்து ஓஜி பிளட் லைனுக்கு எதிராக பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் உள்ள வரலான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இது எந்த விதத்தில் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்காக ஸ்டோரி லைனை மூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஓஜி பிளட் லைனுக்கு வர்சஸ் பிளட் லைன் ஸ்டோரி லைன் இன்னும் எண்ட் ஆகலாம் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வாரம் செமி ஜெயின் அது கிளியருக்கு கட்டாக ஹிண்ட் கொடுத்துருப்பாரு, ஏன்னா அவரோட டிஷர்ட் மூலியமாக. அதனால நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களாம் பிரிஞ்சு போயிடுவாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இவங்களாம் பிரியாமல் இப்போ சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பிரியாமல் இன்னமும் அதே பிளான்ல தான் இருக்கிறதாக இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் மூலயமாக தான் அடுத்த கட்டமாக எல்லாமே வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்காக தான் மூவ் பண்ண போகிறாங்க. அதில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்காக நம்ம ஏற்கனவே மேட்ச் கார்டு போட்டுட்டோம். அந்த மேட்ச் கார்டில் என்னென்ன மேட்சஸ் வரப்போது என்னென்ன ப்ரிடிக்ஷன்றதை முதற்கொண்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். அதன்படி பார்த்தோம்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கான ஸ்டோரி லைனில் முதலாக ட்ரீம் மேக்கர் வர்சஸ் செமி ஜெயின் மேட்ச் இருக்கும். ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து ட்ரீம் மேக்கருக்கு சப்போர்ட் பண்ணி பிளட் லைன் மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க, செமி ஜெயினுக்கு சப்போர்ட் பண்ணி ஓஜி பிளட் லைன் ரோமன் ரிங்ஸ் டீம் இருக்க போகிறாங்க. அந்த மேட்சுக்கான ஃபியூடில் இவங்க ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சப்போர்ட்டர்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஆனால் அந்த மேட்ச் நடக்கும்போது இவங்களாம் வருவாங்களான்றது ஒரு கேள்விக்கு தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செத் ரோலின்ஸ்க்கும் சிஎம் பங்க்கும் ஆனால் ஃபியூடு உருவாகும். ஆனால் வந்து இந்த ஃபியூடு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா மேட்ச் வைக்க மாட்டாங்க. அந்த பிளானை வந்து ஃபியூடை தான் கிரியேட் பண்ணுவாங்களே ஒழியா இந்த பேப்பர் வியூலையும் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட மேட்சஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ராயல் ரம்பிள்லையும் கூட இவங்களை யார் தள்ளி விடுறது, இவங்க ரெண்டு பேரும் யார் தள்ளிக்கிறது அப்படின்ற ஃபீல்டில் போவோம். இதன்படி பார்த்தோம்னா இந்த வாரம் ட்ரீம் மேக்கர் செத் ரோலின்ஸ் சேர்ந்து பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணி ஓஜி பிளட் ரோமன் ரிங்ஸ் டீமை எதிர்த்து இந்த வாரம் சண்டை செய்யலாம். அப்படி இந்த வாரம் சண்டை செய்யலாம் ஃபியூச்சரில் இவங்க வந்து ட்ரீம் மேக்கர் கண்டிப்பாக செத் ரோலின்ஸ் வராரோ வரலையோ ட்ரீம் மேக்கர் கண்டிப்பாக ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு எகென்ஸ்டாக போக போகிறாரு. அதனால தான் இப்போ வந்து அவர் ஜேஇசோவையும் அட்டாக் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் செமி ஜெயினையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஜேஇசோவை அட்டாக் பண்ணது அவர் தான்ன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸ் கூட ஒரு டீம் போடுவாரான்றது ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த சர்வீஸ் சீரிஸோட பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைன் ஸ்டோரி லைன் முடியலை, இன்னமும் தொடர போதே. அதனால புது மெம்பர் WWE இருக்கிற முக்கியமான மெம்பர்ஸான ட்ரீம் மேக்கர் ரா சைலன்ஸ் ஸ்மாக் டவுனுக்கு போய் பிளட் லைனோட சேர்றதும் எல்லாமே நடக்க போது. ஏன்னா பிரசன்ட் ரைடு இன்ஜுரி ஆனதுனால அங்கே வந்து ட்ரீம் மேக்கர் ஜாயின் ஆகிறது தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து அங்கே ட்ரீம் மேக்கர் ஜாயின் ஆகும் பட்சத்தில் இங்கே சிஎம் பங்கு தொடருவாரான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்படிப்பட்ட பலவிதமான கன்ஃபியூஷன் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் ட்ரீம் மேக்கர் ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு எதிராக போறது இப்போ ரொம்ப உறுதியாக இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.